இன்னைக்கு வந்து நம்முடைய இல்ல அதை விட்டுலாங்க. இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து இது ஒரு கௌரவமான பிரச்சனை ஆச்சுங்களா. ஆச்சா, இது வந்து இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுடைய கௌரவ பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, மண்ணுரிமை பிரச்சனை, மனித உரிமை பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு எங்கும் கொண்டு போங்க ஆச்சுங்களா. இதுல வந்து இவங்க வந்து 1995 என்ன இன்னைக்கு வந்து 20 வருஷம் அந்த ஏழை எளிய மக்கள் நீதிமன்றத்துக்கும் அதுக்கு அலங்கழிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக வந்து அலோ பண்றாங்க? 2 அமைச்சர் இருக்கிறாங்க, சால்வ் பண்ண முடியாதா? அப்பா இது வந்து இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இருக்குது, நீ தலையிடக்கூடாதுன்னு அவங்க வான் பண்ண மாட்டாங்களா? மாவட்ட ஆட்சியரை தவறா பயன்படுத்துறாங்க, மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு போட்டு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தவறான உத்தரவு போடுறாங்க, அந்த மக்கள் பதட்டத்துக்கு ஆளாகிறாங்க. ஆனால் நாங்க இனிமேல் வந்து இருக்கக்கூடிய மக்களை தனியா விட மாட்டோம். 1000கணக்கான கிராமங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்குது, அத்தனை பேர் திரட்டி வந்து எங்க பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். அதான் நான் எச்சரிக்கை விரும்புறேன். அந்த மக்களை மறைமுகமாக அப்புறப்படுத்துறதுக்கு ஏதாவது இந்த கோயில் அரங்காவலர் ராமமூர்த்தியோ அல்லது அவருக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய துணையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களோட எடுத்தால் இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும். நான் வந்து நேரடியாக வர வேண்டியிருக்கிறத